Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்டா தூக்கி போடுற இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். எல்லார் வீட்டுக்குமே பயன்படக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு பீஸா இந்த கொட்டாங்குச்சி வந்து ரெடியாக போகுது. ஸோ ஃபைனலாக பாருங்க. இப்போ நான் கொட்டாங்குச்சி என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கொட்டாங்குச்சியை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாமே நல்லா நைஃப் வச்சு சுரண்டிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அதாவது கொஞ்சம் பெரிய சைஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம உடைச்சி வச்சுக்கணும். இதை உடைக்கிறதுக்கு நீங்கள் சுற்றி இல்லை வெயிட்டான ஏதாவது கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே உடைச்சாச்சு, இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த பீசஸ் வந்து தேவைப்படும். கொட்டாங்குச்சியோட பீசஸை அப்படியே இந்த பாட்டிலில் நம்ம ஒட்ட முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பீசஸ் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒயிட் ஃபெவிகால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபெவிகாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே இந்த ஃபெவிகால் தண்ணியை அப்ளை பண்ணி அது மேலே நம்ம டிஷ்யூ போட்டு கவர் பண்ண போகிறோம். இந்த பாட்டில் வந்து இந்த பாட்டில் தான், இது பிளாஸ்டிக் பாட்டில் தான் அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த டிஷ்யூ போட்டதுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக அந்த ப்ரஷ்ஷால் தண்ணியை தொட்டு தொட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னாலே அழகாக வந்துட்டு ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவுமே அந்த டிஷ்யூ பேப்பரால் ஒரு கோட்டிங் போல் கொடுத்து நம்ம வந்துட்டு ஒட்டியாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணலாம். வெயிலில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், நல்லா காஞ்சிரும். அப்படி உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வெயில் இல்லை அப்படின்னாக்கா ஹீட்டர் அடித்து கூட நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். வேறு எந்த கலர் பெயிண்ட் பண்ணாலுமே நல்லா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பெயிண்டில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு சொன்னது தான், அதை நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வந்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நீளமாக தெரியலாம். பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் சொல்லிக்கிற மாதிரி இது நான் பண்ணது அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சியோட இந்த பீசஸை வந்து இந்த மாதிரி தான் நம்ம இதில் ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஹாட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா ஹாட் க்ளூ கன் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஃபெவிபாண்ட் எடுத்துக்கோங்க. ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட் க்ளூ கன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். ஃபெவிபாண்ட் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது தான் இது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மிடில் இருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்படியே க்ளூ வச்சுட்டு குட்டி குட்டி பீசஸாக கொஞ்சோண்டு கேப் மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப நெருக்க தேவையில்லை. கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பீஸை அப்படியே அலைன்ஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. பார்க்கறதுக்கு அந்த வெடிப்பிலிருந்து உள்ளுக்குள்ளேருந்து அந்த பிளாக் கலர் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இது போலவே நம்ம ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். அவ்வளோதான் நமக்கு வேலை.
நம்ம சமையலுக்கு தேங்காய் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த கொட்டாங்குச்சி நமக்கு தேவை இருக்காது. அதனால இதை நம்ம தூக்கி போட்டுடுவோம். இனிமே அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதுக்கு முன்னாடியே நான் வந்து கொட்டாங்குச்சி வச்சு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுபோல் கொட்டாங்குச்சி வச்சு நம்ம நிறைய வந்து கிராஃப்ட் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வந்து நிறைய பண்ணலாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரேன். ஸோ அதையுமே பாருங்கள். கொஞ்சம் கொட்டாங்குச்சி கலெக்ட் பண்ணி வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வேஸ் செய்யலாம். ஸோ இனிமேல் வந்து கொட்டாங்குச்சி தூக்கி போடாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடுமே நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் இடுக்கெலாம் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பீசஸ் இந்த மாதிரி அந்த இடுக்குகளில் வளைவுகளில் அது எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கோங்க. இந்த கோகோனட் ஷெல் பீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன ஷேப்பில் நமக்கு உடையுதோ அந்த மாதிரி ஷேப்பில் ஒட்டும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால என்னென்ன ஷேப்பில் உங்களால் அப்படியே அமைச்சு ஒட்ட முடியுமோ அது போல் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு அழகாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே முடிச்சிட்டேன். இந்த வாய்ப்பகுதியில் தான் ஒட்டிகிட்டு இருக்கேன். வாய்ப்பகுதியில் ஒட்டும் போதெல்லாம் பாருங்கள் ரொம்ப வந்துட்டு ஃபினிஷிங்காக ஒட்டுங்க. அந்த வாய்ப்பகுதியோட கொஞ்சம் மேலே இருக்க மாதிரிலாம் ஒட்டாதீங்க. கரெக்டாக ஈவனாக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம். இதுக்கு வந்து கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கோகோனட் ஷெல் மேலேயும் இந்த மாதிரி நம்ம கோல்டு கலர் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உள்ளிருந்து பிளாக் கலர், மேலே வந்து கோல்டு கலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கோல்டு கலர் அடிக்காம கூட இந்த கோகோனட் ஷெல்லோட நேச்சுரல் கலரோட நம்ம வந்து வார்னிஷ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். அதுவுமே பார்க்க நல்லா இருக்கும். இருந்தாலும் கோல்டு கலர் அடித்தோம் அப்படின்னாக்கா ஒரு பார்க்கும்போது நல்ல ஒரு க்ளோஸியாக நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்காக தான் நான் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணுறேன். கோல்டு கலர் தவிர நீங்கள் வந்து வேறு எந்த கலரும் சூஸ் பண்ணாதீங்க. கோல்டு கலர் இருந்துச்சுன்னா கோல்டு கலர் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா அப்படியே கூட நீங்கள் வார்னிஷ் அடித்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லா இடத்துக்குமே கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் டார்க்காக வேண்டாலும் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி லைட்டாக கூட பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் கொஞ்சம் டார்க்காக தான் பண்ணிக்க போகிறேன். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது இன்னுமே நல்லா க்ளோஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிளியர் வார்னிஷ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு ஒரு கோட்டிங் இதில் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எவ்வளோ நாளானாலும் இந்த கோகோனட் ஷெல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ பூச்சி அரிச்சு போகும், அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அதுபோல் இது வந்துட்டு ஏதாவது டஸ்ட் பட்டுடுச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி வைக்கலாம். அப்போ வந்து கெட்டு போகாது. மீன்ஸ் வந்துட்டு ஊறி போகிறது அந்த மாதிரி எதுவும் ஆகாது. இந்த வார்னிஷ் பற்றி கேட்பீங்க. இது வந்து கிளியர் சிந்தட்டிக் வார்னிஷ். இது பெயிண்ட் கடையில் கிடைக்கும். இந்த 500 ml பார்த்தீங்கன்னா 120 ரூபாய். நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்ததோடு இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கோல்டு டச் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வார்னிஷை அடிச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இந்த ஃப்ளவர் வேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மணி பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்ஸ் அதெல்லாம் வைக்க முடியல. ஸோ அதனால ஆர்டிஃபிஷியலான பூக்கள் வந்து இது உள்ள வச்சு காமிச்சிருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு அவுட்லுக் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக தூக்கி போடுற கோகோனட் ஷெல் வந்து எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் வேஸாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய புதுமையான வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.